இன்றைய விஷயம் என்னவென்றால் சொல்கிறேன். நேற்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட என்னடா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான், அதில் ஓனர்னு போட்டிருக்கான், 192 வயசுக்கும் ஓனர்னு போட்டிருக்கான். அது உண்மையாக இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அதுக்குள்ளே தகவலை ட்விஸ்ட்டை அதுக்குள்ளேயே வச்சுருப்பேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ட்விஸ்ட்டையே அதுக்குள்ளே வச்சுருப்பேன். சரி, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். மெத்ராசப்பட்டினம் மூவிஸு ஸ்டோரிஸ்லாம் கொடுத்துருப்பேன், சாங்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதில் வெள்ளைக்காரிய அந்த படத்தில் காமிச்சிருப்பேன். இந்த படத்தில் மெத்ராசியில் ஒரு ஹீரோயினை போடுவேன். அந்த ஹீரோயினை ஃபேஸ் சாயல் எல்லாம் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் ட்ரெயின் ட்ராவல் படம் மூவின் மாதிரி தமிழ்லேயே ஒரு மூவி கொடுத்துருப்பேன். அந்த மூவிஸ்லேயும் ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோயினியோட அம்மாவை அவள் போய் பார்ப்பா. அவள் பிறக்கிற குழந்தைய அவளே பிறந்திருப்பா. அவள் ஃபோட்டோ எடுத்து மாற்ற மாதிரி. அப்போ இது என்னது செல்ஃபோன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். சொல்லும்போது செல்ஃபோனா அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து மாற்ற மாதிரி அந்த டைம் ட்ராவல் மூவிஸ் கொடுத்துருப்பேன். இது தமிழில் கொடுக்கப்பட்ட மூவி. இப்போ ஃபாரின்லாம் நிறைய மூவிஸ். அதில் குறிப்பாக அந்த ஃபேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, என்ன ஒரு பொண்ணு விரும்பிகிட்டு இருந்தாள். அந்த பொண்ணோட பேர் இப்போ சொல்கிறேன், அனு. அந்த பாட்டுலேயும் உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை லேடி கேட்கும்போது அவள் அம்மாவே கேட்கும்போது அதுக்கு அவள் பதில் அனு அப்படின்னு. அதே பேர் தான் அந்த குழந்தைக்கு வச்சுருக்கோம். அவள் தான் வளர்ந்து ஹீரோயினாக வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணி அதை பார்க்குற மாதிரியான சீன் வச்சுருக்கோம். அதே ஃபேஸ் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தான் அந்த மெத்தராசி மியூசிக்லேயும். தங்கப்பூவே உன்னாரத்தான் வந்தேன் நானே, உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகம். அந்த சாங்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவேன். ஆக்சுவலாக அந்த சாங்கு யாருக்கு ட்ரீம் பண்ணி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டா, ராஜ். அவளுக்கு ட்ரீம் பண்ணி எடுத்தது. ஃபியூச்சர்ஸில் இந்த மாதிரி அவளை சந்திக்கும் போது அந்த நேரத்தில் இந்த மூவிஸ் வரும், அந்த நேரத்தில் இந்த சாங் வரும், அந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்காகவே எடுத்தது. அதாவது என்ன அப்படின்னா, போன பிறவியோட மனைவி இந்த பிறவியில் இருக்கா. இந்த பிறவி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது அது அவங்க கையில் இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய இது எப்படி அப்படின்னா, விதிப்படியே நடக்கட்டும் அப்படின்னு பேசாமல் சைலண்டாக இருந்துக்கிறது. இதில் இன்னொரு விஷயம்னா, இத்தனை கண்ட்ரிக்கு நீ ஓனராக எப்படி வச்ச அப்படின்னு சொல்லி சாதாரண மனுஷனாக கேட்டேன்னா அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. உழைக்கணும். குடிக்கிறான் வைக்கிறாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனுஷன் குடிக்கிறனால ஒரு மனுஷனோட விஷயங்கள் தவறாக போகுதுங்கிறது கிடையாது. குடியை கெடுக்கும் அப்படிலாம் சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக குடியை கெடுக்கிறது கிடையாது. அதை வந்து ஏதோ ஒரு முட்டாள் தற்கொலைகள் ஏதோ ஒரு இதில் பேசி வச்சது. ஆக்சுவலாக ப்ரே, ஒர்க், சப்போர்ட், இந்த 3 வார்த்தை நான் யாருக்குன்னே சொல்லியிருப்பேன். அதுக்கான டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருப்பேன். உழைக்கணுங்கிறது என்ன மட்டுமே இருந்து வாழ்ந்தேன்னா குடி கூட கொடுத்தனத்தையும் இல்லை, எதையுமே அழிக்காது. உழைக்கணும். என்ன தான் குடித்தாலும் உழைக்கணும். நான் தான் இந்த படத்தில் கூட ஒரு படத்தில் கூட கொடுத்துருப்பேன். அஜித்கிட்ட பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, உழைக்கணும். பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, உழைக்கணும். உழைச்சா தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். காலம் மாறி போச்சு, என்னாச்சு, பிஸ்னஸ்லாம் மாறி போச்சு, அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், பணத்தை சம்பாதிக்கிறதை விட அதை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி சில கூட்டம் இருக்கும், அதை பறிக்கிறதுக்குன்னு சொல்லி சில கூட்டம் இருக்கும், அதை அழிக்கிறதுக்குன்னு சொல்லி சில கூட்டம் இருக்கும். இவங்களுக்கு இடையில வாழறது தான் வாழ்க்கை.
எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஃபேமிலியில் நான் ஒரு நர்சிங் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போகிறேன். அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்டை ஒரு லேடி, ரொம்ப வயசான லேடி, ஹஸ்பண்டை அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கு. என்னடா அந்த லேடி ஹஸ்பண்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம், ட்ரீட்மெண்ட் பார்க்கறத கூட நம்மளை வந்து அண்டப்படாத அளவுக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு, இவன் நீங்கள் வெளியே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் இருப்பேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. திஸ் இஸ் அ லவ். லவ்னா த கேர். இந்த தங்கப்பூவே இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரிங்னஸ் இருக்கும், அதிகமான ஒரு பிடித்தமான ஒரு லவ் இருக்கும். அந்த கேரிங்னஸ் அதில் பார்க்கலாம். இந்த கேரிங்னஸ் அப்படிங்கிறது அவனோட பலவீனத்தை மட்டும்தான் மனைவி பார்க்குறாங்கிறது மட்டும் கிடையாது, பலத்தையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கேரிங்னஸ். த லவ் ஆஃப் கெப்பாபிலிட்டி அப்படின்னா, அதாவது தைரியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அங்கே கொடுத்துப்பாங்க. சில ஆண்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க, பெரிய தோரணையில் இருப்பாங்க, பெரிய ரவுடி மாதிரி அப்படி பார்க்க வித்தாக இருந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் மனைவி கிட்ட மட்டும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அங்கே அவனை விட இவ வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. எப்படின்னு சொல்லனா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக. இது ரெண்டு, அது இவ ரவுடியா அவன் ரவுடியான்னு கேட்டால் அவள் தான் ரவுடியாக இருப்பாள். ஏன்னா அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரவுடியாக இருப்பாங்கன்னு சொல்ல, த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ். அதாவது இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போனால், அவருக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி தான் இருக்கணும் அவருக்கு, ஐயோ அவரு சொல்லிட்டோம், இந்த இதெல்லாம் இப்படி சொல்லலாம் கொடுக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பக்குவமாக பார்த்து நடக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த லவ் வந்து ஒரு அன்லிமிட்டடு லவ். அது எல்லாருக்கும் அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டால், 100க்கு ரொம்ப சொல்லதுக்கு அவ்வளோ நான் அதுக்கான ரிசர்ச் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு அதுக்கான ரிசர்ச் ரிப்போர்ட்டை சொல்கிறேன். அந்த லவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் மிக ரொம்ப துல்லியமான லவ். அந்த லவ் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒரு ஆத்மார்த்தமான லவ்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹிருதயபூர்வமாய உள்ளில் இருக்குன்னா ஒரு, அது ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஒரு பாட்டில் கூட கொடுத்தேன், சட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஒரு பாட்டில் கூட வரிகளாக கூட அந்த இதை கொடுத்தேன், மலையாள பாட்டில். அது நிறைய மலையாள படங்கள் எடுத்திருக்கேன், நிறைய எல்லா படங்களும் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டோரிஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதுக்கு எல்லாமே எடுத்து விட்ருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப உன்னதமான ஒரு லவ்னா சும்மா சாதாரணமாக கிடையாது. எல்லோரும் நினச்சிருப்பாங்க, சும்மா ஒரு ஆணை பார்க்குறோம், பிடிக்கிறோம், செக்ஷுவலாக ஆள்றோம் வைக்கிறோம், அது இல்லை. அதற்கும் மேற்பட்டது தான் ஒரு காதல்ங்கிறது வந்து ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது கிடைக்கப்படாத ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். லவ் எல்லாருக்குமே கிடச்சிடாது, எல்லாருக்குள்ளேயும் வந்துடாது. மேக்ஸிமம் அதை நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஃபேக்காக நான் லவ் பண்ணுறேன், அதான் கல்யாணம் முடிச்சு, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அந்த அன்றைக்கி நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் முடிச்சேங்கிறதெல்லாம் விஷயங்கள் இல்லை. அது மட்டும் இல்லை, அது உடனே வந்து கிடைக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால், சும்மா சாதாரணமாக வந்து வரக்கூடிய விஷயங்களும் கிடையாது. சுற்றி வளைக்காமல் சொல்லுங்கள் சார், என்ன அது எப்படி தான் வரும், எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கலாம். சொல்கிறாங்க, நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ணுறோம், ஒன் சைடாக நம்ம லவ் பண்ணுறோம். அப்போ அவங்கள நம்ம எப்படிலாம் ட்ரீம் பண்ணி வச்சுருப்போம், நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம், நம்ம மனசுக்குள்ளே ஹார்ட்டாக ஃபீலாக நம்ம லைஃபோட எப்படிலாம் நம்ம ட்ரீம் பண்ணி வச்சுருப்போம். அந்த ட்ரீமிங்கை நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ்னா தெளிவுபடுத்தி அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம்.
சொல்லப்போனால் எக்ஸாமில் ஒரு புக்கை படிச்சுட்டு எக்ஸாமில் அதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சரை எழுதுகிறோம். அதில் பாஸ் பண்ணுற இதுதான் லவ் அண்ட் சக்ஸஸோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகுது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறோமோ அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி லைஃப்பும் அமையுது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆண் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பெண் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூ ஹாவ் தி உங்கள் சிங்கிள் சைடு லவ்வாக இருந்தாலும் சரி, டபுள் சைடு லவ்வாக இருந்தாலும் சரி, லவ்வை நம்ம அவங்கள்ட்ட வெளிப்படுத்துதான் இருந்தாலும் சரி, அவங்க அக்செப்ட் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அது அவங்களோட விருப்பம். டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு அவங்க கிடைக்கல, அது ரெண்டாவது விஷயங்க. நம்மளோட ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்மளோட ரியாலிட்டி என்னங்கிறது ஒவ்வொரு சிங்கிள் பர்சன்ஸுக்கும் தெரியும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன, சிங்கிள் ஃபீல் தாட் என்ன, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்படி என்ன மாதிரியான ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறது. பட் அதை நம்ம எதிர்பர்சன் உணரக்கூடிய பர்சன்டேஜ் லெவல் மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிடுவாங்க. அது ஏற்றுக்கலாங்கிறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் நமக்கு ஒரு புரிதல்ங்கிறது ஒன்று இருக்கதே நான் சொன்னேன் இல்லையா, அது நடைமுறை வாழ்க்கையில் மட்டும்தான் அது நடக்கும். எடுத்த உடனே இந்த லைஃப்பில் அது புரிதல் கிடைக்காது. எல்லாருமே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாருமே எப்போவுமே அதே மாதிரி இருக்கிறது கிடையாது. என்னங்க, காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், டைங்கள் மாறும், எல்லாமே ஆஸ்ட்ராலஜி மாதிரி ராசிகள் மாறும், கிரகங்கள் மாறும், எல்லாமே மாறும்போது மனிதர்களும் மாறுபட்டதாக செயல்படுவாங்க. நம்ம பிடிச்சவங்க கூட பிடிக்காமல் போகிறதுக்கான காரணங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது. இது எதுக்காக நான் இப்போ முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி தம்பதிகளாக இருப்பீங்க. ஒரே காலநிலை சுழற்சிக்குள்ளே நம்ம வாழ்க்கைகளை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. இங்கே நேசிக்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அடுத்த நாள் என்ன நடக்கு அப்படிங்கிறத வாழ்க்கையை நம்ம நேசிக்கிறனால தான் அடுத்த நாள் நமக்கு விடியுது. இல்லைன்னா விடியல்ங்கிறது இருக்காது இல்லையா? ஒவ்வொரு நாளும் விடிந்தால் கூட அன்றைய பொழுது கூட நமக்கு இரவாய் கூட தோணலாம். விடியாத வாழ்க்கைகளாக கூட, விடிவெள்ளிகளாக கூட போகலாம். ஸோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அர்த்தமாக உள்ளதாக வாழும்போது மட்டும்தான் அதுக்கான பிரயோஜனம் வரும். நம் துணையை நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூடயே நம்ம நெருக்கமாக பயணிக்குமோ அப்போதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு திரைப்படங்களும் கதைகளும் சொல்லும்போதுமே ஒவ்வொரு பர்சனையும் இமேஜினேஷன் பண்ணி அவங்கள கேதர் பண்ணி அவங்கள லவ் பண்ணி தான் அதுக்கான ஸ்டோரிஸை கொடுக்க முடியும். அவங்க கூட பேசியிருக்க மாட்டேன், அவங்க கூட லிங்க்லேயே இருந்திருக்க மாட்டேன், ஏன் அவங்களோட டச்சபிள் கூட எந்த விதத்துமே அவங்க யார் என்னன்னே தெரியாது, எங்கேயோ இருப்பாங்க, எப்படியோ அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பர்சன்ஸ் ஒரு ஸ்டோரிஸ் எடுத்துனா அவங்கள பார்த்தோன்னா நமக்கு பிடிச்சிருக்கு வச்சுருக்கு அப்படிங்கிறது கூட இருக்காது. இருந்தாலும் ஒரு ஸ்டோரிஸ் நான் எழுதுனா ஒரு லவ்வபிள் வேணும். ஒரு ஸ்டோரிஸ் கிரியேட் ஆயிரும், ஏன்னா மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே கிரியேட் ஆயிரும். ஸ்டோரிஸை நான் ஒரு கதையோ இதை நான் ஸ்டோரிஸை கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி அவங்களோட ரியாலிட்டிகளை நான் பார்ப்பேன். ரியாலிட்டிகள்னால் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்க, ஒரிஜினாலிட்டியாக எப்படி, என்ன ஃபீல் தாட், என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க, என்ன பிஹேவியர்ஸ், இப்படி ஏகப்பட்ட A to Z ஏகப்பட்டது இருங்க. சொல்லலாம் ரொம்ப லென்த்தியாக போயிடும், அது போர் வச்சிடும். அதுக்கு இதெல்லாம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஸோ அவங்கள இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டோரிஸை கொடுக்கும்போது மட்டும் தான் ப்ரெசன்டேஷன் அங்கே கரெக்டாக நான் பண்ண முடியும். மூவிஸில் ஒரு ஸ்டோரிஸ் கொடுக்குறேன், இந்த படம் கொடுக்குறேன், இந்த படம் கொடுக்குறேன். இப்போ மெத்ராசி படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி டபேஷன்ஸில் மற்ற இன்னொரு படத்தில் ஒரு மாதிரியான படத்தில் கொடுப்பேன். இந்த தங்கப்பூவெங்கெல்லாம் இன்னொரு மூவிஸு, அந்த மூவிஸு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அப்போது ஒவ்வொரு ஸ்டோரிஸுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி. இதில் சிவகார்த்திகேயனை ஆர்மி ட்ரெஸ் நீ போட்டுகிட்டே ஒய்ஃபை போய் நேரில் பாரு, அவங்க எப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடு அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருப்பான். அதுக்கான வீடியோஸ் ரீல்ஸு எடுத்து போடு அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சொல்லியிருப்பேன். அதையும் பண்ணியிருப்பான்.
அதுமாதிரி சிவகார்த்திகேயன் திருச்செந்தூர் வா அப்படிலாம் சொல்லியிருந்துருப்பேன். இப்படி நிறைய, அதாவது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க, என்ன காரணத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வியூவர்ஸ் வாங்கிறதுக்காக அந்த மாதிரி இது பண்ணதுக்காக இந்த மாதிரி அப்படி இல்லைங்க. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுவாரஸ்யமே அங்கே தான் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு ஆக்டர்ஸும் ஒரு இது கெட்டப்ஸ் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறனாலுமே உங்களுக்கு இவ்வளோ ஸ்டோரிஸ் கொடுத்தீங்க, இன்னும் நீங்கள் நடிக்கலை அப்படின்னு சொல்லி கூட பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் விளக்கம் அப்புறம் சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மக்களோட ஒரு முக்கியமான விஷயம், இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்கள். லவ். தன்னோட ஃபேமிலியில் அவங்களோட லவ் குறையாமல் லாங் லைஃப்பாக நீடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் திரைப்படத்தில் காமிக்கிறது தான் ஒரிஜினாலிட்டி. ரியாலிட்டி அப்படி இல்லைல்ல சார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படி சொல்லி கேட்கலாம். நோ ரியாலிட்டியும் இருக்குது. படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நீங்கள் பார்க்குறது ஒரு சைடு மட்டும்தான். இட்ஸ் அ மெமரி ஆஃப் திஸ் ஹார்ட் ஆஃப் திங்கிங் அபவுட் வித் திஸ் குட்னஸ் அண்டு ப்ரொடக்டிவ் அண்ட் திஸ் யுவர் இமேஜினேஷன் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் reflections and your behavior and regular life and running process. படத்தில் பார்க்கக்கூடிய விஷுவலைசேஷன்ஸ் மட்டுமே இல்லாமல் நம்ம மனதிலும் எண்ணங்களிலும் பதிந்து அதற்கான செயல்கள் அருமையாக அற்புதமாக நமக்குள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் விஷுவலைசேஷன். இது சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எதுக்காக அந்த சைக்காலஜிக்கலான விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் இருக்கும் ஒரு உன்னதமான நல்குணங்களோட, ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஆத்மாத்மான காதலின் வெளிப்பாடுகளோட வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ்கிறோம், இல்லை இப்போ அடுத்த பிறவி பிறக்கிறோம், அதெல்லாம் ரெண்டாவது. நமக்கு கிடைச்ச பிறவியில் அந்த இருக்கக்கூடிய நம்மளோட பரதன் எண்டு வரைக்கும் எவ்வளோ அற்புதமாக வாழணுமோ அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழறதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்துடும். வாழ்க்கையில் மிஸ் பண்ணோன்னா லைஃப்பில் எதுவுமே மிஸ்ஸஸ் ஆகாது, சரிங்களா? மிஸ் பண்ணாமல் போனால் மட்டும்தான் அது மிஸ்ஸஸ் ஆகும், லைஃப் ஆகும். ஸோ அந்த லைஃப்பை மிஸ்ஸஸ் ஆகாமல் மிஸ்ஸஸாக நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அவங்களே நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியான வாழ்க்கைகளை வாழும்போது தான் அவங்க நம்ம கூட எப்போவுமே பயணிச்சுட்டே இருக்கணும். இதுதான் ஒரு திரைப்படத்தில் லவ் அண்ட் ஸ்டோரிஸாக, காதலாக, டாக்டர் மூவிலாம் கொடுத்துருப்பேன். இப்படி நிறைய மூவிஸ் சிவகார்த்திகேயனுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு மூவிஸுமே ஒவ்வொரு ஆக்டரை வச்சு நான் எழுதும் போதுமே இந்த ஒரு ஸ்டோரி நான் இமேஜினேட் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டோரிஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்தா தான் சார் செட் ஆகும், மற்ற யாருக்கு கொடுத்தாலும் செட் ஆகுது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பேன், முதலீடும் பண்ணியிருப்பேன், நிறைய முதலீடு பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு லாபம் வருதோ இல்லையோ, ஜஸ்ட்டு லாபம் இல்லாமல் நான் இந்த பிஸ்னஸுமே பண்ணது. ஜஸ்ட்டு கொஞ்சம் லாபம் வந்தாலும், எனக்கு ரொம்ப பெரிய லாபம் வந்தாலுமே பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னோடய ஒவ்வொரு ஸ்டோரிஸுக்குமே ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. இப்போ எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க, சார் கேஜிஎஃப் படத்தில் வந்து ஸ்டோரிஸ் லீக் ஆகிடுச்சு, லீக் ஆனோடனே என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீடியோ எடுத்து போட்டான் ஒருத்தன். பாகுபலி ஆஷா அப்படியே தூக்கிட்டு வர்ற மாதிரி, தங்கம் கடலில் மிதக்கிற மாதிரியும். ஆக்சுவலாக அந்த தங்கம் கப்பலோட கடலில் முங்கிட்டு அப்படிங்கிறது தான் தேடு கதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் த சேஞ்சு ஆக்சுவலாக ஸ்டோரிஸை அதில் முழுமையாக முடிக்கலை, செகண்ட் பார்ட்டில் முழுமையாக முடிக்கலை. தேர்ட் பார்ட்டை நான் கொடுக்கணும், பாகுபலியும் கொடுக்கணும், இதுவும் கொடுக்கணும். இன்னும் இருக்குது, எந்திரன் இருக்குது, எல்லா படமும் ஏகப்பட்ட படம், சைனீஸு அது இதுன்னு எல்லா கொரியனு அது இதுன்னு ரஷ்யன் அப்படி இப்படிலாம் ஏகப்பட்ட படம் பார்ட் 2க்குள்ளே தனியாக வச்சுருப்பேன். அவங்களா அறிஞ்சிக்கிட்டு வந்து கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட், ஒரு சுவாரஸ்யம் வேணும்ல, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட வேலைகளோட ஒரு சுவாரஸ்யத்தை அவங்க உணரணும், டேரக்டரும் எல்லாருமே உணரணும், உணர்ந்து அவங்கள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, பாகுபலி ஸ்டோரிஸு வேறு மாதிரி கூட நான் ட்ரெண்டிங்கில் கொடுப்பேன்.
ஆனால் அதோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவிஸை கொடுக்கணுன்னா பட்ஜெட் கால்குலேட் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி ஸ்டோரிஸோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். இந்த ஸ்டோரிஸ் இந்தளவுக்கு ஒர்த்தாக கொடுக்கணும், அப்போ இந்த பட்ஜெட்டில் இருக்கணும், இவ்வளோ வியூவர்ஸையும் கால்குலேட் பண்ணுவேன். வியூவர்ஸ்னால் மக்கள், அதில் எத்தனை பேர் இதை வந்து கரெக்டாக கேதர் பண்ணுவாங்க, அதாவது ஏற்றுக்கிடுவாங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே தகவல்கள்லாம் அதுக்குள்ளே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டோரிஸையும் நான் கொடுப்பேன். ஸ்டோரிஸ் நான் சும்மா கொடுத்தது கிடையாதுங்க, அதுக்குன்னு ஒரு பேமெண்ட்டு, அதுக்குன்னு ஒரு இது எல்லாம் அதுவும் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டோரிஸ் வந்து கொடுத்தது என்ன, இன்னும் வந்து ஸ்டோரிஸோட இதே வேல்யூவே தெரியாமல் வைக்காங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்தந்த வியூவர்ஸ் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்கறது வைக்கிறது, அதில் அவங்க படங்கள் பார்க்குறது வைக்கிறது, இத்தனை மக்கள் வராங்க, இத்தனை தேட்டர் வேல்யூஸ்ன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருப்பான். தேட்டர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்குது, இந்தியன் கண்ட்ரிஸ் இருக்குது. எத்தனை வியூவர்ஸ் வராங்க, வியூவர்ஸ்னால் மக்கள் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் அவங்களோட கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இல்லை, இது எல்லாமே இன்டர்நெட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். சர்க்குலேஷன்ஸ்குள்ளே, கமெண்ட் பேஜுக்குள்ளே, பிறகு லைக்ஸ்குள்ளே, ஷேர்க்குள்ளே, இந்த மாதிரிலாம் ஓடிருக்கும். இதோட லிஸ்ட்டுன்னு சொல்லி தனியாக இருக்கும். இவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் இதை விரும்புகிறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் இதை விரும்பலை, எது லைக்கு அண்டு ஷேரிங் இது அப்படி சொல்லிட்டு தனியாக இருக்கும். அங்கே வந்து மக்களின் கணக்கெடுப்புகளை பார்ப்பேன். மக்களின் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, மக்களோட தேவைகள் எப்படி இருக்குது, அவங்களோட புரிதல் எப்படி இருக்குது, இதை சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க மக்கள், அவங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது, அவங்களுக்கான விஷயங்கள் இந்த மாதிரி இதில் கொடுத்தா கரெக்டாக இருக்குமா இருக்காதா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள். நான் பொலிட்டிக்கலில் மட்டும் நடத்தது கிடையாது, ஒவ்வொரு மனிதர்களோட மனங்களையும் கவனித்து பார்த்து நடக்கக்கூடிய. என்னோடய ராசி கடகராசி, ராசியில் சந்திரன் இருக்கார், மனோகாரகன் சந்திரன் அப்படின்னாலுமே சந்திரனின் நிலைப்பாடு கேட்டுச்சுன்னா எல்லாமே சோழி முடிஞ்சிடும் இல்லையா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து சந்திரன் ரொம்ப முக்கியம். அவனோட வாழ்க்கையை தீர்மானம் பண்ணதே சந்திரன் தான். ஏன்னா மனோகாரகன் சந்திரன். ஒரு மனுஷனுக்கு மனசு கரெக்டாக இருந்தால் தானே எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே சரிவர செயல்படும். ஏன் இதில் அது கரெக்டாக உட்காந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பிறரோட நிலைப்பாடுகளையும் அங்கே நான் கவனித்து பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது தான் ஸ்டோரிஸ். ஒவ்வொரு கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டிங்காக அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ நான் விஸ்வகர்மா சாரி தியாகராஜ போகவர் தான் சினிமா துறையில் பெருசாக வழங்கினார், தங்கத்தட்டில் சாப்பிட்டார். அவரையே வந்து இந்த கூதிமோனம் என்ன பண்ணானுங்க, பிச்சை எடுக்கிற அளவுக்கு, அதாவது ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆக்கி சாகடிக்கணும்னு பார்த்தேன், சாகடிச்சிட்டானுங்க. ஸோ இவனுக்கிட்ட ஒரு டேஞ்சரஸ் பர்சன் இந்த தமிழ்நாட்டு பர்சன். இவனுக்கு வேல்யூபிள் என்னங்கிறது தெரியாது. பொன்முட்டை எடுத்த வார்த்தை ஒரே நாளாக அறுத்து கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவனுங்க. ஆண்டாண்டுக்கு அதை வந்து போற்றி பெரிய லெவலில் வச்சு வாழணும்னு நினைக்காத பர்சன்ஸ் இன்றைக்கி வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும். நான் இவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ ரீல்ஸ் போட்டிருக்கேன், அப்போ கூட இன்னும் புரிஞ்சுக்கிடாத முட்டாள் தற்கொலையாக இருக்காங்கன்னா இவங்க எப்படி முன்னேறுவாங்க? மற்ற கண்ட்ரிஸ்லாம் டெவலப் ஆகுது, இந்த கண்ட்ரிஸ் ஏன் டவுனாகவே கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுதான் காரணம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்டு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஓனரு, ஐயோ அவர் இருந்தால் தான் நமக்கு சோறு கிடைக்கும், எல்லாருமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டனால அவங்க கண்ட்ரிஸ் டாப் லெவலில் இருக்குது. நீ இன்றைக்கி வரைக்கும் டவுனாக இருக்குன்னா இதுதான் காரணம். இங்கே யார் வாழ்ந்தால் நமக்கான வாழ்க்கை நமக்கு இது அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருந்து வாழ்கிறவங்க மட்டும்தான் உன்னதமாக வாழ்வாங்க. நம்ம அற்புதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்ருப்போம், அது அழிவில், அது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையாக போயிடும். இதை புரியாமல் இருக்கவங்க தான் இந்தியன்ஸ். ஏன் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சர்வே ரிப்போர்ட்ஸே இருக்குது, மிகப்பெரிய சர்வே ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இதை தான் எம்ஜிஆர் அந்த காலத்தில் பாடினார். நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடணும் அப்படிங்கிற அந்த சாங். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைகுனியலாம். இந்த சாங்கில் மெயின் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீ வாழ்கிறதும் தாழ்கிறதும் அவங்ககிட்ட தான் இருக்கு.
கடைசி வரைக்கும் நீ புரியாமல் இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ அப்படியே முட்டாள் தற்கொலையாக தான் இருக்க முடியும். ஒரு தொழிலாளின்னு நினச்சி கேவலமாகவும் நினச்சிடக்கூடாது, ஒரு முதலாளி நினச்சி கௌரவமாகவும் தலைக்கணத்தோடு வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ இப்போ இல்லை, உன் சந்ததிகள் எத்தனை சந்ததிகள் வந்தாலும் சரி, டு நாட் ஃபார் டெவலப்மெண்ட்ஸ், டவுன் பொசிஷன் தான். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு இடத்துல மண்ணை தோண்டிக்கிட்டே இருப்பானா, தோண்டி இன்னொரு இடத்துல போடுவானா, அது ஒரு குழியான். அந்த குழி அந்த அன்றைக்கி ரொம்பிக்கிட்டே இருக்குமா. ஐயோ இந்த குழி ரொம்பிச்சுன்னு சொல்லி தோண்டி இந்த குழியில் போடுவானா. ஐயோ இந்த குழி அடைச்சி போச்சு அப்படிமா. இந்த மாதிரி தற்கொலையாக தான் இருப்ப. இதே மாதிரி தான் நீ சேர்க்குற காசு பணமும். அதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் வாழ முடியும். இல்லைன்னு வச்சுக்கேன், வாய்ப்பே இல்லை. இது இங்கே நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். காலங்கள் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கும், பிரச்சனைகள் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கும், வாழ்க்கைகள் துன்பங்கள் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பணங்களும் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கும். பணத்தை பார்ப்பவன் குணத்தை இழந்தான்னு ஒரு கதையே இருக்கு. குணத்தையும் பணத்தையும் பார்ப்பவன் மதியை இழந்தானுங்கிறது ஒரு கதை இருக்கு. பணமும் குணமும் சேர்ந்தும் இருந்தாலும் குணத்திலும் பணத்திலும் நலத்திலும் எல்லாவற்றிலும் சிறப்புற்று இருப்பவன் ஒருவன் தான். எதுவும் பெரிதல்ல, வாழ்க்கையும் நிஜமானது அல்ல, இல்லையா? சில காலங்கள் வாழ்கிறோம். அந்த நிஜமான வாழ்க்கைகள் எப்படி இருக்குது, எப்படி அமையுதுன்னா, அன்பே சிவம் என்றும். அந்த அன்பு யார்கிட்ட இருக்கணுமோ அவங்கக்கிட்ட கரெக்டாக இல்லைன்னா வச்சுக்கேன், அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அது இல்லைன்னா என்னாகும்? 2 பேரில் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு. அதுவுமே சுயநலமாக இருந்தால் இன்னும் ஜோலி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும், எல்லா மனிதர் ஒருவருக்கு ஒருவர் அன்பு வச்சுக்கிறது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளே ஒவ்வொரு மனிதர்கள் பரிமாறிக்கிறது, ஒவ்வொரு மனிதருக்கு உதவிக்கிறது, ஒவ்வொரு மனிதர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வாழ்கிறது, வாழ்க்கையை யூஸ்னஸ் பிரயோஜனப்படுற மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறது பிறருக்கு. அந்த பிறருக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வாழ்க்கையை தான் அடுத்த பிறவியில் நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான பிறர் நமக்கான விஷயங்களை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒன்று கிடைக்கி, ஒரு வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்குன்னா எப்படி கிடைக்கி? ஒரு வரவுன்னா எப்படி வருது? ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வராங்கன்னா எப்படி வராங்க? நம்ம போன பிறவியில் அவங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் தான் அவங்க இந்த பிறவியில் நமக்கான அந்த கடமைகளை செஞ்சு அந்த கர்மாக்களை நிவர்த்தி பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி சிஸ்டத்தை ஈக்குவல் பண்ணதுக்காகத்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கர்மாங்கிறது பாவபுண்ணியங்கள் கணக்குகள் மட்டுமேங்கிறது கிடையாது, அதற்கும் மேற்பட்ட அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையோட சுவாரஸ்யமே என்னென்னா, நம்ம இன்றைக்கி உதவுறோன்னா நாளைக்கு நமக்கான உதவிகளை அவங்களுக்கு செய்கிற மாதிரியான. சிலவங்க இந்த பிறவிலே அதுக்கான விஷயங்களை முடிச்சுட்டு நிவர்த்தி பண்ணிவிட்டு வாழக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நேற்று நீங்கள் கொடுத்தீங்களா, நான் இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்னஸ் ஈக்குவல் பண்ணிக்கிடக்கூடியது. அங்கே பேலன்ஸ், அந்த ஒரு நாள் சேவிங் ஆகுது இல்லையா, அதுதான் அவங்களோட புண்ணியங்கள். ஸோ அப்படி ஈக்குவலிட்டிஸாக போகக்கூடிய விஷயங்கள் தான் லைஃப். இதை புரிஞ்சுட்டு வாழும்போது மட்டும்தான் அந்த லைஃபோட சுவாரஸ்யம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், இல்லாமல் தெரிய வராது. சரி, எனிவே வைக்கிறேன்.